மலர்களின் மகிமை. வியாச முனிவர் சனத்குமார முனிவரை வணங்கி, சுவாமி, சிவலிங்க பிரதிஷ்டையினால் அடையும் பயனும், சிவபூஜையில் புஷ்ப அர்ச்சனை செய்வதால் வரும் பயனும், பாலினால் அபிஷேகம் செய்வதால் வரும் பயனும் இவையென்று விவரித்து சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கிணங்கி சனத்குமார முனிவர் கூறலானார். பராசரபுத்திரனே, அக்னிஷ்டோமம், உக்தியம், வாஜபேயம், பவுண்டரீகம், அதிராத்திரம், அப்தோர்யாமம் என்னும் 7 யாகங்களையும் முறைப்படி தட்சிணை கொடுத்து அன்னதானங்கள் செய்து முறைப்படி முடிப்பவர்கள் எந்த பயனை அடைவார்களோ அந்த பயனை ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்தவன் அடைந்து விடுவான். ஆடவரோ, பெண்டிரோ, சூத்திரரோ, நபும்சகர்களோ சிவலிங்க பிரதிஷ்டை செய்தவர்கள் எந்த வகையினர் ஆயினும் அற்புத வருஷங்கள் ருத்ர பதவியில் வாழ்வார்கள். மணி